பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உற்சாகமாக இருப்போம். தூக்கத்துக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். நம்ம உற்சாகமாக இருப்போம். கொஞ்ச நேரம் உற்சாகமாக இருப்போம். ஒரு வசனம் பாருங்கள், ஏசாயா, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் ஒன்று பாருங்கள். ஏசாயா 43:18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன், அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம எல்லாம் உற்சாகமா ஹல்லேலூயா ஆமென் கை தட்டணும்னு தோணுச்சுன்னா தட்டிடுங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கு நம்மளுக்கு. ஒருத்தர் தட்டினா தான் எல்லாரும் தட்டுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒருத்தர் யாருன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் தான் அந்த ஒருத்தர், நான் தான் அந்த ஒருத்தர்னா எல்லாரும் தட்டிடுவோம். ஹல்லேலூயா. நல்ல கர்த்தர் உற்சாகம் பண்ணிட்டே இருப்போம். பகல்ல யாரும் தூங்குனாங்கன்னா காதில் கை தட்டுங்க, ஹல்லேலூயான்னு சொல்லுங்க, அவங்க முழிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றதை பாருங்க, இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன். அவர் சொல்லுகிற காரியம், இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன். எனக்கு இது முதல் பிரசங்கம் இந்த வருஷத்துல. ஆனால் இது 3வது வாரம் முதல் தடவை இந்த இடத்துல நிற்கிறோம். நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். எல்லாரும் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. எல்லாரும் ஒரு சிலர் நம்ம வீட்டுக்கு போன உடனே அந்த சபையில் என்ன கொடுத்தாங்க, இந்த சபையில் என்ன கொடுத்தாங்க, யார் யார் பாஸ்டர் மோகன் சி லாசரஸ் ஐயா அவர்கள் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க, ஜான்சன் ஐயா ஜாய்சன் ஐயா என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க, அப்புறம் இங்கே யார் வந்து போனது நம்ம கார்த்திக் கமாலில் ஐயா என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பிரபலங்கள் எல்லாரும் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாங்கன்னு நம்ம எல்லாம் தேடி தேடி போகிறோம். ஆனால் என்னுடைய ஒரு கருத்து, அது ஓகே, ஆண்டவருடைய வசனம் இந்த வேதத்தில் இருக்கிற எல்லாமே நமக்கு வாக்குத்தத்தம் தான். இதில் தனிப்பட்ட ஒன்றுன்றது இல்லை, எல்லாமே ஆண்டவர் நமக்கு அவருடைய வார்த்தை கர்த்தர் நமக்கு சொன்ன எல்லாமே வாக்குத்தத்தம் தான். அப்புறம் ஏன் ஒரு வசனத்தை மட்டும் ஒரு நம்மளுடைய வருஷத்துக்கு முதல் நாள் கொடுக்குறோம் அப்படின்னா, இது இந்த வசனம் கொடுக்கறது வந்து நம்ம சபைக்காக இந்த வசனம் நமக்கு கொடுக்கறது. நம்ம இந்த வருஷம் ஃபுல்லாக இதை படித்து நம்ம காலையில் எழும்பும் போதோ வேலை ஸ்தலத்தில் வியாபார ஸ்தலத்தில் டெய்லி காலையில் இதை படிச்சுட்டே இருக்கும் போது, ஏன்னா நான் உபாச தபத்தில் கூட நான் சொல்லியிருந்தேன், இந்த வேறு மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, இதை எழுது, இது 1000 வாட்டி எழுது உனக்கு கிடைக்கும், இதை 10,000 வாட்டி எழுது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் எழுதிட்டா இதெல்லாம் கிடச்சிரும்ன்றாங்க. இப்படி அனித்தியமான ஒரு பொருள் இந்த மாதிரி செயலெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறபோது நம்ம ஆண்டவர் உண்மையாக நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. இதை நம்ம தொடர்ந்து காலை மாற்றியும் சாயந்தரம் நம்ம எப்பெல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ, அது 1000 2000 இல்லை, இந்த 365 நாள் முடியும் போது லட்சக்கணக்கில் சொல்லியிருப்போம். நம்ம பல லட்சக்கணக்கில் நம்மளுடைய வாயில் அந்த வார்த்தை வந்துட்டே இருந்திருக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த வசனம் நமக்கு கொடுக்கிறது. ஒரு வசனத்தை நினைவில் வைத்து அடிக்கடி நம்ம பாருங்க, இதை நான் கர்த்தராகிய நான் ஆண்டவர் தட்டி சொல்றாரு. ஏன்னா துன்பப்பட்டிருக்கும் போது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் போது நம்ம சிலதெல்லாம் மறந்துடுவோம். ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவாருங்கிறத சில நேரம் அந்த டைம்ல நமக்கு தோணாது. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இதை யோசிச்சு பாருங்க, ஒரு இமேஜினேட் பண்ணி பாருங்க. தட்டி சொல்றாரு, கர்த்தராகிய நான் தான் அது, உன்னை காப்பாற்ற போறது நான் தான். தட்டி சொல்றாரு, கர்த்தராகிய நான் சொல்லுங்க, அதை தெளிவாக புரிஞ்சிடுச்சு எனக்கு. இப்போ வந்து ஒரு 5 பேர் மட்டும் எந்திரிச்சு நின்று சொல்லி பார்க்கலாமே. வசனத்தை திறக்காதீங்க, அதை மூடுங்க. ஏன்னா அடுத்த வாரம் வந்து இங்கே போட்டுருவேன் கண்டிப்பாக. கர்த்தருக்கு சித்தமானா இங்கே எல்லாம் அந்த வசனத்தை நம்ம எழுதி போட்டுருவோம். இப்போ இந்த வாரம் வசனம் இல்லை, ஒரு 5 பேர் மட்டும் எந்திரிச்சு நின்று சொல்லலாமே இந்த வசனத்தை. டக்குன்னு டக்குன்னு டக்குன்னு. ரைட்டு ரைட்டு. கர்த்தராகிய நான் காப்பாற்றுவார்னு வரைக்கும் வந்து வந்துருச்சுல்ல, கண்டிப்பாக காப்பாற்றுவார். 2 3வது சூப்பர், ஹல்லேலூயா. 3ஆச்சு, அவ்வளோதானா? வாலிப பிள்ளைங்களாம் எங்கே போனீங்க நீங்கள்? அங்கே சூப்பராக சொன்னீங்களே, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பத்தியா, உனக்கு நீ கரெக்டாக சொன்ன, ஆனால் மைக்கு சரியில்லை பத்தியா. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். வேற மைக்கையும் காப்பாற்றணும் ஆண்டவர். வேற வேற மைக் கொடுங்கண்ணா, பிள்ளைங்க அழகா சொல்லுது.
மைக்கை காப்பாற்றணும் உங்களுக்கு. அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சின்றதுனால தான் போயிடுச்சு. நான் அதை காப்பாற்றி அதற்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஏசாயா 27:3. வாவ், சூப்பர், ஹalleluya, praise the Lord, praise the Lord. சொல்லுங்க, சொல்லுயா? ரைட்டு, ஓகே, ஹalleluya. கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதை காப்பாற்றி அதற்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி அதை ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஏசாயா 27. சூப்பர், ஹalleluya, praise the Lord, praise the Lord. இது எப்படி ஆயிடுச்சுன்னா, அதிக பிரபலங்கள் கொடுக்கும்போது இது எப்படி ஆச்சுன்னா, இங்கேருந்து முடிச்சுட்டு போன உடனே அந்த பாஸ்டர் என்ன சொன்னார், இந்த பாஸ்டர் என்ன சொன்னார். இது எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பழைய நேரத்தில் இப்போ டிவியெல்லாம் அந்த அளவுக்கு பார்க்கறதில்ல. டிவி முந்தியெல்லாம் இருக்கும்போது, கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு இது கிடைக்கும், உங்களுக்கு வாழ்க்கை சுகுட்சமாக இருக்கும். மகர ராசி நேயர்களே உங்களுக்கு காரியம் கைகூடி வரும். இதெல்லாம் இப்படி இது கேட்குற மாதிரி ஆகிடுது. இது நம்ம வாக்குத்தத்தம் போய் கடைசியில் நம்ம என்ன சொல்கிறது, அது பேர் என்ன சொல்கிறது, ராசி பலனா, இந்த மாதிரி நமக்கு என்ன நடக்கும்ங்கிறத மற்ற எல்லா ஊழியக்காரங்களும் எல்லாமே நடக்கும். எந்த ஊழியக்காரையும் நான் குறை சொல்லலை. அவரவர் கொடுக்குற எல்லாமே வாக்குத்தத்தம் தான். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் தான் கொடுக்குறாங்க. ஆனால் நம்முடைய வாக்குத்தத்தம் பேரின்ப ஜெபாலயத்துக்குரிய வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. சொல்லி 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 என் ஆண்டவருடைய வாக்குத்தத்தை சொல்லி 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 ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தடையின்றி பெற்றுக்கொண்டே இருப்போம். நமக்கு இன்றைக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் பாருங்க, டெய்லி வாக்குத்தத்தம் தான். இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்கவும் வேண்டாம், இதோ நான் புதிய காரியங்களை நான் செய்கிறேன். ஆண்டவர் புதிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்வார். பிரைஸ் தி லார்ட். இதோ நான் புதிய காரியங்களை செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடலை நாம கேட்போம். ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து, மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாணிக்க தேரோட வந்தாலும் சரி, உறவுகள் நின்றாலும் யாருனாலும் என் ஆண்டவருக்கு இணை ஈடு இணை எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமே மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல என் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. ஹல்லேலூயா. பாலென்பேன் தேனென்பேன் தேவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். பாலென்பேன் தேனென்பேன் தேவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்ன வென்பேன்.
மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உன் நாமம் என்னவென்பே உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உம் நாமம் சொல்ல சொல்ல உள்ளமே மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. முதலென்பின் முடிவென்பின் மூன்றில் ஓர் வடிவென்பின் முன்னவர் நீரே என்பே. முதலென்பின் முடிவென்பின் மூன்றில் ஓர் வடிவென்பின் முன்னவர் நீரே என்பே. மொழி என்பேன் நதி என்பேன் வற்றாத ஊற்றென்பேன் வாழ்கவும் நாமம் என்பே. மொழி என்பேன் நதி என்பேன் வற்றாத ஊற்றென்பேன் வாழ்கவும் நாமம் என்பே. உம் நாமம் சொல்ல சொல்ல உள்ளமே மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயம் செய்வார் நிச்சயம் செய்வார். அவர் வாக்கு மாற மாட்டார். அவர் நிச்சயம் செய்யக்கூடிய ஆண்டவர். அவர் பாருங்க 1 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி அடைகிறான். பழையவைகள் ஒழிந்து போகின எல்லாம் புதிதாகின. முந்தினவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானதை நினைக்க வேண்டாம். பழசை நினச்சி 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 போன வருஷம் என்னாச்சு, அடுத்த வருஷம் என்னாச்சு நினச்சி 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 கவலைப்பட வேண்டான்னு கர்த்தர் சொல்கிறார். சிலதை மறக்க முடியல, இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது வேதத்தின்படி மறக்கணும்னு சொல்கிறாரு. நமக்கு செய்தவர் துரோகம், நம்ம பட்ட கஷ்டம், நம்ம பட்ட துன்பம், இதெல்லாம் மறக்கணும்னு சொல்கிறாரு.
அவர் செய்த நன்மையை மறக்கணும்னு சொல்லலை, நன்றி உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி வேதம் நிறைய இடத்துல போதிக்குது நமக்கு. ஆனால் அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த அதிசயங்கள், நமக்கு கிடைச்ச நன்மைகள் எல்லாம் மறக்கக்கூடாது. ஆனால் ஒரு சில நம்ம பட்ட அவமானங்கள், நம்ம பட்ட நிந்தனைகள் எல்லாம் மறக்கணும். பூர்வமானதை சிந்தித்து சிந்தித்து எந்த பிரயோஜனமோ இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எதையும் சிந்திக்க வேண்டாம், விட்டுருவோம். 2023 இது நடந்தது, 2024 நடந்தது, ஆனால் 2025 இது நடக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயம் நம்ம கூட இருப்பார். அவர் அதிசயங்களை காண செய்கிற ஆண்டவர். அவர் புதிய காரியங்களை செய்யக்கூடிய ஆண்டவர். அவர் புது காரியங்களை 2023 போல 4 இல்லை, 4 போல 5 இருக்காது அப்படின்னு நம்பணும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிசயம் செய்கிற கர்த்தர், அப்நார்மல் காட். அவர் எல்லா உலகத்தில் 330 கோடி தேவர்கள், நிறைய தேவர்கள் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். நம்ம ஆண்டவர் சற்று வித்தியாசமாக, த டிஃப்ரெண்ட் காட், த டிஃப்ரெண்ட் ஜீசஸ். நம்ம ஆண்டவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டானவர். அண்ணா அதனால தான் மற்றவர்கள் அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. நாஸ்திகர்கள் இருக்காங்க, ஆத்திகர்கள் இருக்காங்க. இந்த இதுக்குள்ளெல்லாம் நான் போகலை. ஆனால் நிறைய பேர் ஆண்டவர் இதெல்லாம் செய்வாராம். ஏன்னா நம்ம ஆண்டவர் பார்த்தீங்களா இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுறாரு. இது யாரால முடியும்? எந்த மனுஷனால முடியும்? எந்த சக்தியால முடியும்? எவ்வளோ பெரிய தொழில்நுட்பம் வந்தாலும் இயற்கையை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? காற்றை நிற்க வைக்கிறார் ஆண்டவர், கடலை அமைதியாக இருக்க வைக்கிறார் ஆண்டவர். தானியேல் வரும்போது சிங்கத்தை வாயை கட்டி போறார். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சொல்லால செயலால இவர் இப்படி ஒரு அப்நார்மல் காடாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவரை உணர்ந்தவர்களுக்கு, நமக்கு இதெல்லாம் தெய்வ பலனாக இருக்கிறது. அப்நார்மல் காட், என் தேவன் அதிசயத்தக்க காரியங்களை செய்யக்கூடிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய காரியங்களை செய்வார். புதிய வருடத்தில் புதிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். புதிய கிருபைகளை ஆண்டவர் தருவார். புது நன்மைகளை தருவார். நம்ம எதுவும் போட்டு பழசையே யோசிச்சுட்டு இதுவும் அப்படியே தானே இருக்குது, இதுவும் அப்படியே தானே இருக்குன்னு அப்படி தயவு செய்து நினைக்காதீங்க. நான் முழு நம்பிக்கையோடு சொல்கிறேன், சரி, என் கர்த்தர் மேலே வச்சிருக்கிற முழு நம்பிக்கையோடு செய்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். நான் 24 கடனில் இருந்தேன், 23 வந்தேன், கடனில் இருந்தேன். இப்போ 24 ரொம்ப கடனில் கஷ்டப்பட்டேன். இப்போ இருக்காது. நீங்கள் நம்புங்க. ஆண்டவர் பெரிய காரியம். காற்று அடக்கும் போது, கடலை அடக்கும் போது நம்மளுடைய கடன்கள் எல்லாம் அவரால் தீர்க்க முடியாதா? நம்ம ஒரே ஒன்றை மட்டும் சிந்திப்போம், நம்ம கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார், நம்பி நம்ம இறங்குவோம். 10,000 கிடைச்சதா போதும். நம்மளுடைய கடன்கள் அதிகமாக இருக்கலாம், 20, 30, 50 மடங்கள் அதிகமான கடன்கள் நமக்கு இருக்கலாம். ஆனால் நம்ம வருமானம் 10,000, 20,000, 30,000, 40,000 இருக்கலாம். நம்மளுடைய வருமானம் இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் என்னுடைய கடன் 25 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் கடன், 45 லட்சம் கடன் கூட இருக்கிறாங்க, 50 லட்சம் கடன் கூட இருக்கிறாங்க. என்னுடைய வருமானம் இவ்வளோ தான் இருக்குது. நான் எப்படி அடைக்க முடியும்? இது முடியாது தான், ப்ராக்டிக்கலாக முடியாது. இன்னைக்கு இந்த இதை வச்சு எப்படி நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியும்? எப்படி இதை நான் அடைக்க முடியும்? இது என்னைக்கு, எந்த வயசுல நான் இதை அடைக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம் இன்னைக்கு நான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், கர்த்தர் செய்வார். நான் நம்புறேன், நீங்களும் நம்புவீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கடனில் இருக்கிறவங்க தயவு செய்து அல்லேலூயா சொல்லுங்க, கர்த்தர் நிச்சயமா நடத்துவார். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. மாறிடும் சொல்லிக்கிட்டே இருங்க. 10,000 வருமானம் வந்தது, இன்னைக்கு 20,000 தான் வருமானம் வந்தது. மாறும், நான் அடைச்சிருவேன், நான் வெளியே வந்துருவேன், ஆண்டவர் என்னை உயர்த்துவாரு, அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவாரு, இரவும் பகலும் என்னை பாதுகாத்து கொள்ளுவாரு. சொல்லிக்கிட்டே இருங்க, ஒரு சேதமும் வராது. கர்த்தர் நம்மை காப்பாத்து, அடிக்கடி தண்ணி ஊத்துவார், அடிக்கடி வருமானம் வரும்படி செய்வார். நம்முடைய கையின் பிரயாசத்தை அவர் நமக்கு ஆசீர்வதித்து தருவார். நமக்கு நன்மையை செய்வார். வியாதியிலிருந்து நம்மளை விளக்குவார். ஆண்டவர் முழுசா நம்மை தருவார். நமக்கு இன்னது தேவைன்னு அறிகிற கர்த்தர் நமக்கு வாகனத்தை தருவார், வீடை தருவார், கட்டி முடிக்க வசதியை தருவார். திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் ஏற்றுக்கொள்ள ஏற்ற துணையை கர்த்தர் உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாக நன்மை செய்வார். இந்த வருடத்துல எல்லாம் ஆகும், கர்த்தரால் ஆகும் என்று விசுவாசிக்கிறேன். வசனம் சொல்றது பாருங்க, சங்கீதம் 72:18. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். ரைட், அதிசயங்களை செய்கிறவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். நாம் பார்த்துட்டோம். மத்தேயு 11:5 பாருங்களேன், மத்தேயு 11:5 பாருங்களேன். ஆண்டவர் என்னெல்லாம் அற்புதம் செய்கிறார்ன்றதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள்,
தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இவ்வளோ நன்மைகளை ஆண்டவர் செய்துக்கிட்டே வர்றார். இப்போ இதெல்லாம் பாருங்களேன், எல்லாருமே வந்து இயலாதவர்கள், இல்லாதவர்கள் வேற, இயலாதவர்கள் இவர்கள். தன்னால் இயலாதவர்களுக்கு முழு நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைக்கிறாங்க. என்னால் குருடர் பார்க்குறாங்களாம், நான் பிளைண்டாக இருக்கிறேன், ஆண்டவரை நம்புகிறேன், முழுசாக நம்புகிறேன், என் ஆண்டவர் சுகம் கொடுப்பாருன்னு சொல்லி முழுசாக நம்புகிறேன். நான் வந்து இப்போ வேதத்தில் நிறைய எடுத்து பாருங்களேன், 38 வருஷமாக வியாதி இருக்கிறவன் முழுமையாக ஆண்டவரை நம்பினா அவனுக்கு சுகம் கிடைக்குது. லாசருவை ஆண்டவர் உள்ளேருந்து வெளியே நம்பினாங்க, எல்லாரும் நம்பினாங்க. உயிரடைய வைக்க என்னால் ஆண்டவரால் முடியும்னு சொல்லி அவங்க நம்பினாங்க, வெளியே வந்தாங்க. இப்படி பாருங்க, இது ஒன்று பாருங்க, இயலாமை நிமிர முடியாத கூனியா இருந்தா அவளை ஆண்டவர் சுகம். நீ விசுவாசிக்க கேட்கிறார், வாய்மொழியை கேட்டார், நீ குணமாகணும் விரும்புறியா? ஆமா விரும்புறேன். அப்போ நீ எழுந்துரு. சுகத்தை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே வர்றார். இப்படி கொடுத்துக்கிற ஆண்டவர் நல்லா இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் நம்ம இயலாமை அப்படி வைக்கல, ஆண்டவர் நல்லா தான் வச்சிருக்கிறார் நம்மளை. ஜனத்தின் நடுவிலே நான் சுகமா இருக்கிறேன்ற வார்த்தையை நம்மளுடைய இதில் நிலவரப்படுத்தி வச்சிருக்கிறார். நம்ம கேட்கறதுக்கு கொஞ்சம் நம்ம யோசிக்கிறோம். இயலாதவர்கள் வைக்கிற நம்பிக்கைக்கும் நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க. இயலாதவர்கள் ஒருத்தர் பாருங்க, குருடர், விசுவாசம் அவர் மேலே, கர்த்தர் மேலே விசுவாசம். இதை செய்ய அவர் கர்த்தர் கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறார். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களான்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஆண்டவர் நம்ம முழுமையாக கேட்குறோம். அப்படியே விசுவாசம்னா நான் ஒரு சின்ன டவுட்லேயே செய்யலாம். இன்னைக்கு கூட மழை ரொம்ப இப்படி இருக்கிறதுனால எனக்கு ஆள் வருவாங்களா அப்படின்னு நினச்சேன். அவிசுவாசம்தான், தப்பு தான். இந்த இடத்துல அறிக்கை செய்கிறேன், தப்பு தான். இன்னைக்கு இவ்வளோ பேர் ஜனங்களை ஆண்டவர் கொடுத்துட்டார், இவ்வளோ பேர் வந்து உட்காந்துட்டாங்க. ஒருவேளை இப்படி யோசிக்கிறேன், எல்லா வசதிகள் இருந்தால் தான் வரமாட்டாங்களோ? ஏதாவது வசதிகள் இல்லை, நான் இன்னைக்கு போய் தான் அவனு நடப்பிடிப்பாங்களோ? அன்றைக்கி அப்படி இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. மழை அது இதுமா இருந்தாலும் இன்றைக்கி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் பாருங்கள், நல்லா பாருங்கள், விசுவாசம், அவர் மேலே இருக்கிற விசுவாசம். நீ புதிய காரியத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்றால் அத்தனை மேலே இருக்கிற விசுவாசம், முழுமையாக நான் நம்புகிறேன். இதெல்லாம் செய்த என் ஆண்டவர், அப்நார்மலாக இருக்கிற விஷயத்தெல்லாம் இயலாதவர்களுக்கு கொடுத்தது, இதெல்லாம் ஆண்டவர் செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமாக இதையும் செய்வார்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் பாருங்க, அவர் கேட்குற கேள்வி பாருங்க, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கிறீர்களா என்று அவர் கேட்டாராம். பாருங்க, மத்தேயு 9:28 படிங்க. மத்தேயு 9:28. அவர் என் வீட்டுக்கு வந்தபோது 2 குருடர்கள் அந்த இடத்துல வராங்க. அந்த குருடர்கள் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று அவர் கேட்கிறார். அதற்கு அவர் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார். ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று அவங்க சொன்னாங்க. அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். சொல்லிட்டார், உன் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. எப்படி ஆண்டவர் நம்மளை நடத்துறாரு பாருங்க. உன் எவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறியோ அவ்வளவு ஆசீர்வாதம் தான் உனக்கு தரேன்னு சொல்றாரு. முழுவதுமா விசுவாசிச்சுட்டா முழுவதுமான குணம். கண்கள் பார்வை அடையுது. ஆண்டவர் நடத்துற விதத்தை பாருங்க. மறுபடியும் படிங்க அதை. ஹல்லேலூயா, மறுபடியும் படிங்க. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். 29. அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. கர்த்தர் மேல விசுவாசம் வைக்க சொல்கிறாரு. இந்த வருடம் நிச்சயமாக நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்ற முழுவதுமாக கர்த்தர் மேல விசுவாசம் வைக்க சொல்லுகிறார் அவர். சமாரியாவில் ஒரு கொடிய பஞ்சம் வந்தது. அந்த இடத்துல பாருங்க. இது ஒரு சற்று கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது எனக்கு. 2 ராஜாக்கள், உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சம்பவமா இருக்கலாம். 2 ராஜாக்கள் 7:1. எலிசா, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தர் சொல்லுகிறார் என்று எலிசா சொல்றாரு. ஒரு மரக்கால் கோதுமையும் இதெல்லாம் விற்கப்படும் சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் நம்பல. யாரும் நம்பல பாருங்க. அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், எப்படி பாருங்க, வானத்திலே மதகுகள் உண்டாக்குனாலும் இது நடக்குமா அப்படின்னு கேட்கிறார். அவர் கேட்டவருக்கு
ஒரு வித்தியாசமான பதிலை எலிசா சொன்னது அந்த இடத்துல பார்க்குறோம். இந்த இடத்துல கோதுமை வார்கோதுமை இதெல்லாம் விற்கப்படும் சொல்கிறார். எப்போனா கொடிய பஞ்சம் அந்த நேரத்தில், இது நடக்காதுன்னு சொல்கிற நேரத்தில் இந்த இடத்துல விற்கப்படும் சொல்லி எலிசா வந்து கர்த்தருடைய சொன்னாருன்னு சொல்லியே சொல்கிறாரு. அவருடைய சொந்த வார்த்தைன்னு சொல்லலை, கர்த்தர் இதை சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதை நம்பலை. அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வானத்திலேருந்து மதகுகள் திறந்தா கூட இது நடக்காது. அதாவது நம்ம லாங்குவேஜை சொன்னா வானம் பிச்சுக்கிட்டு விழுந்தாலும் நடக்காது, கூரையை பிச்சுக்கிட்டு விழுந்தாலும் இது நடக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே எலிசா என்ன சொல்றாரு பாருங்க. அவர் எலிசா அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. நீ நம்பல இது நான் சொன்னேன், கர்த்தர் சொன்னாருன்னு உன்கிட்ட சொல்றேன், அப்பவும் நீ நம்பல. இப்போ நான் சொல்றேன், நீ அதை பார்ப்ப, கர்த்தர் செய்வாரு, நீ அதை பார்ப்ப, ஆனா நீ அனுபவிக்க மாட்ட. எப்படி சொல்றாரு பாருங்க அவர் எலிசா. நீ பார்ப்ப, நான் சொல்லிட்டார்ல, ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றிடுவாரு, ஆனா நீ நம்பல, நீ பார்த்துட்டு அதை அனுபவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. முழுமையா கர்த்தர் நம்ப சொல்லுகிறார். அடுத்த வசனம் 2ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், உன் கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய். நீ அதை சாப்பிட மாட்ட, உன் கண்களினால பாப்ப, ஆனா சாப்பிட மாட்ட. ஏன் இதை நான் சொல்றேன்னா, கர்த்தரை முழுவதும் நம்புவோம், அதை சந்தோஷமாக சாப்பிடுவோம். உன் கையின் பிரயாசத்தை நீ பாக்கியமும் நன்மையும் சந்தோஷமா சாப்பிடுவோம். நம்ம சாப்பாடு முழுவதுமா நம்புவோம், ஆண்டவர் நமக்கு செய்வார்னு முழுவதுமா நம்புவோம். 17 ராஜா தனக்கு கைலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்பா இருக்க கட்டளையிட்டிருந்தான். ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனானா. லாஸ்ட் வசனம் படிங்களா, 20வது வசனம் படிச்சிருங்க. அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான். அவன் மிதித்து செத்து போனான். நெருக்கத்தில் அவன் பார்த்துட்டான். அதை கண்டு அதுக்கு முன்னாடி வசனம் நினைக்கிறேன் பாருங்க, அது முன்னாடி வசனம், அது ஒரு வசனம் மட்டும் படிங்க, டைம் போயிடுச்சு. அது முன்னாடி வசனம் மட்டும் படிங்க. அவன் கண்டான், பார்த்துட்டான் அதை. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் என்றானே. அது நடந்துச்சு. அவளுக்கு வந்தாரு, ஆண்டவர் அந்த இடத்துல வச்சாங்க. அதை பார்த்துட்டு கூட்ட நெரிசத்துல அவன் செத்து போனான் என்று பார்க்கிறோம். அவர் கர்த்தரை நம்புகிற அவனால அதை அனுபவிக்க முடியல. ஏன்னா ஆண்டவர் செய்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஆண்டவர் அந்த விட கொடுக்கல. அவன் அந்த இடத்துல இருந்து எடுத்துடுறாரு. அந்த இடத்துல கர்த்தரை முழுவதுமாய் விசுவாசிக்க சொல்லுகிறார். கர்த்தர் நிச்சயம் செய்வார்னு சொல்றாரு. இதை கர்த்தர் என்னெல்லாம் செய்வார்னு சொல்லி எல்லாத்தையும் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. 78:4 சங்கீதத்துல அவர் என்னெல்லாம் என்னால செய்ய முடியும்னு சொல்லி நீங்க அடுத்தவர்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட, சின்ன பிள்ளைகளுக்கு கூட இதை சொல்றாரு. ஆண்டவர் இதை செய்வாரு, ஆண்டவர் இதை செய்வாரு, நம்பு நிச்சயமா செய்வாருன்னு சொல்றாரு பாருங்க. 78:4 பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அதிசயங்களை விவரிக்க சொல்லுகிறார். பின்வரும் சந்ததிகளுக்கு அதை சொல்றார். இதைத்தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ. ஹல்லேலூயா. பின்வரும் சந்ததிகளுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே என்ன நடந்தது, பேர்மை ஜபாலிட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். என் ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி, என் ஆண்டவர் என்னெல்லாம் ஒரு ஆள முடியும்னு சொல்லி, எதெல்லாம் செய்திருக்கிறார் நன்மைகளை சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் கவலைகளையோ பட்ட அவமானங்களையோ சொல்ல வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், சொல்லவும் வேண்டாம்னு சொல்றாரு அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உட்காந்து இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு செஞ்சிடலாம், இது அன்னைக்கு இது பண்ணாங்களே, அன்னைக்கு அவங்க வீட்டில் போனேன் ஒரு காப்பி கூட கொடுக்கல, என்னை அவமானப்படுத்திட்டாங்க. இதை சொல்லியே அன்னைக்கு போன அவங்க கல்யாண கார்டை கொடுக்காம போயிட்டாங்க, அவங்க சாரி எடுக்க போகும்போது கூட்டு போகாது போயிட்டாங்க குடும்பத்துக்குள்ள. இப்படி சொல்லியே பூர்வமானதை சிந்தித்து வந்தாலே நம்ம நிகழ்காலத்து சந்தோஷத்தை நம்ம இழந்துக்கிட்டே வரோம். அது அப்படியே கண்டினியூ ஆகுது. அந்த சோகமும் அந்த பிரச்சனையும் அப்படியே நம்ம இடத்துல இந்த வருஷமும் கண்டினியூ ஆகுது. தூக்கி பக்கத்துக்குள்ளே போட்டுருங்க, 24 போட்டு போச்சிருங்க. அதை இன்றைக்கு 25 நம்ம வந்திருக்கிறோம். புதிதானவைகளை காணுவோம், புதிதானவைகளை காணுவோம். போயிட்டு போகுது, ஏன்னா அவமானப்படுத்தணும்னா போயிட்டு போகுது. நல்லா யோசிச்சு பாருங்க, நாம அவமானப்பட்டோம்னா அதுதான் நமக்கு முதல் படி.
ஹல்லேலூயா. நம்ம எப்போ அவமானப்படுறோமோ அதுதான் நம்மளுக்கு முதல் ஸ்டெப்பு. நான் இங்கே வந்து ஏதோ ஒன்று பேசி நான் உளறி 4 பேர் என்னை கிண்டல் பண்ணாங்கன்னா அதுதான் எனக்கு முதல் ஸ்டெப்பு. அடுத்த வாட்டி நல்லா பேசணும், என்ன அதை என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட, குடும்பத்தில் கூட, உனக்கு என்ன தெரியும், உனக்கு இதை தெரியும், அது தெரியுமான்னு கேட்டால் நான் ஓடி குறுக்கி கூணி உட்கார்றதை விட நான் வாழ்ந்து காட்டுறேன்னு தூக்குறது தான் முதல் படி, நம்மளை வெற்றிக்கு படி. நான் சொல்கிறாங்கல்ல, தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படின்னு சொல்கிறாங்க. அவமானம் தான் நம்மளை ஒரு செதுக்கி நம்மளுடைய சிற்பியாக நம்மளை ஒரு 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 பொருளாக, நல்ல ஒரு நிறைய பேர் மதிக்கத்தக்க மனிதராக நம்மளை உயர்த்தும். நம்ம பட்ட அவமானம் தான் முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்கள், வனாந்திர வாழ்க்கை அது லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்கு பாருங்கள், அதே வசனத்தில், இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன், இப்பொழுதே அதை காண்பாய், டுடே, இப்போதைக்கு அதை காண்பாய், நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திரத்திலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்திரத்திலே ஒரு வழி, யாருமே இல்லாத இடத்துல ஒரு வழி. இந்த 25ல் அதுதான் முன்னாடியே சொன்னேன். எப்படி முடியும் இந்த கடன், எப்படி முடியும் இந்த வியாதி, எனக்கு எப்படி என்னை விட்டு போகும், கொடிய வியாதி எனக்கு வந்துருச்சு, இது எப்படி என்னை விட்டு நீங்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம். என் ஆண்டவரால் அது முடியும். முழுசாக நம்பினா என் ஆண்டவரால் முடியும். முழு நம்பிக்கையோடு நான் பேசுகிறேன். நான் முழு நம்பிக்கையோட, என் மனசில் இப்போ எதுவுமே இல்லை, என் ஆண்டவர் செய்வாருங்கிறத தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. என் ஆண்டவர் செய்வார், என் மக்களுக்கு ஆண்டவர் செய்வார், இந்த பேரின்ப ஜெபாலய மக்களுக்கு ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. நான் எல்லாருக்கும் இங்கே இருக்கவங்களுக்காக நான் கண்ணீர் விட்டு ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்திர வாழ்க்கை எதுவுமே இல்லாததில் கொண்டு ஆண்டவர் உருவாக்குறார். ஒன்றும் இல்லாததிலிருந்து ஆண்டவர் உருவாக்குற வல்லமை உள்ள தேவன் வனாந்திரத்தில் ஒரு வழியை உண்டாக்குறார். யோசேப்பு பாருங்க, யோசேப்பு ஆதியாகமத்தில் 37:22 யோசேப்பை எங்கே தூக்கி போட்டாங்க? வனாந்திர குழியில் தூக்கி போட்டாங்க. வனாந்திர குழியில் தூக்கி போட்டாங்க. அங்கே சூஸ் பண்ணுறாங்க, அவருக்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் போடுறாங்க. அவருக்கு ABCன்னு அவர் கொடுக்குறாங்க. அவனை குழியில் தூக்கி போட்டு கொண்டுடலாம், குழியில் தூக்கி போட்டுடலாமா, கொண்டுடலாமா, வித்துடலாமா, யாரே கூட பிறந்த சகோதரன் இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல பாருங்கள், வனாந்திரத்தில் அவர் வழி உண்டு பண்ணுகிற கர்த்தர் வனாந்திர குழியில் அவர்களை தூக்கி போட்டாலும் அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆண்டவர் ஒரு வழியை சின்னதாக உருவாக்குறார். அங்கிருந்து தூக்கி எடுக்கிறத பாருங்கள், படிப்படியாக தான் ஆண்டவர் உயர்த்துறார். தூக்கி கொண்டு போய் மேலே ராஜாவின் சிம்மாசனத்தில் கீழே உட்கார வைக்கல. யோசேப்பை நல்லா பாருங்க நீங்கள், அவர் அங்கே உடனே எடுத்துகிட்டு போயிட்டு ராஜாக்கு கீழே உட்கார வைக்கல, அதுங்கெல்லாம் அதிபதியாக உட்கார வைக்கல. ஆண்டவர் படிப்படியாக கர்த்தர் உயர்த்துக்கிறத பாருங்கள். 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று போட்டாங்க, சேல்ஸ் பண்ணிட்டாங்க. அவரை வெறும் 20 சில்வர் காயினுக்கு விற்றுட்டாங்க. அவருக்கு அவ்வளோதான் வேல்யூ இருந்திருக்கு. யோசேப்புக்கு பாருங்கள் 20 காசுக்கு தான் விற்றுட்டாங்க. ஆனால் ஆண்டவருக்கு பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன். ஆண்டவரை பாருங்கள், 30 வெள்ளிக்காசுக்கு அவரை கொன்னே போட்டானுங்க இல்லையா? 30 வெள்ளிக்காசுக்கு அவனை காட்டி கொடுத்து, ஆண்டவரை காட்டி கொடுத்து அவரை முடிக்கிறதுக்கு பிளான் போடுறதுக்கு 30 வெள்ளிக்காசு. மனிதனோட வேல்யூ பாருங்களேன், ஆண்டவருடைய வேல்யூக்கு 30 காசு தான். இன்றைக்கி யோசேப்போட வேல்யூ வெறும் 20 வெள்ளிக்காசு தான். இவ்வளோ தான் மனுஷனுடைய வேல்யூ. ஒரு மனுஷனோட வேல்யூ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் பாருங்கள், இந்த உடம்புக்கு மரியாதை இல்லை. ஆக்சுவலாக இந்த உலகத்தில் தான் நான் யார் தெரியுமான்னு காலரை தூக்கி விட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்குமே தவிர நம்ம இந்த உடம்புக்கு வேல்யூவே கிடையாது. சதைக்கும் இது எந்துமுக்கோ இதுக்கெல்லாம் வேல்யூவே இல்லை. இதெல்லாம் பொருள் காட்சியாக தான் நம்மளை வைக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பாரு, மற்றவங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்காகவும் இதுக்காக தான் நம்ம வைக்கிறோம். ஆனால் விலையேற பெற்ற, விலை மதிக்க முடியாத, யாராலையும் அதை கையில் எடுக்க முடியாத ஒரு இது நான் நம்மளுடைய ஆத்மா மட்டும்தான். நம்முடைய ஆத்மாவை கையில் கொண்டு போயிடுறார் ஆண்டவர். இதை மனுஷன் நல்லா வாழ்ந்த மனுஷனுக்கு, பரிசுத்தமாக வாழ்ந்த மனுஷனுக்கு, ஆண்டவருடைய நம்பிக்கையை பெற்ற மனிதனுக்கு சாவே கிடையாது. என்னைக்குமே சாவு கிடையாது. சாவுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஆண்டவர் கொடுக்குற கிஃப்ட். ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. ஆத்மாவை யாராலையும் கொண்டு வந்துட முடியாது. ஆனால் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். எலும்பை கொண்டு வந்துடுறான். மண்ணானது தான் இருந்த பூமிக்கு மண் திரும்பிடுது. அது அங்கே போய் மண்ணிலேருந்து வந்தோம், மண்ணுக்கே போயிடுது. இந்த உடம்புல ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆத்மாவை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் கர்த்தர் சொல்றாரு, ஆத்மா நஷ்டப்பட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆத்மாவை காப்பாற்றிக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆத்மாவை நல்ல ஆண்டவர் மேலே நல்ல ஒரு பக்தியாக இருந்து, இப்போ இந்த ஆத்மா இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்மளை பரிசுத்தமாக ஆண்டவருடைய ஒரு பெரிதான ஒரு நன்மையை, ஒரு பெரிய நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வச்சு வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. மின்மையிலும் மறுமையிலும் ரெண்டுமே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்ன்னு ஆண்டவர் சொல்லுகிறபடி இந்த யோசேப்பை பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு வனாந்திர வாழ்க்கை தான். அங்கேருந்து தூக்கி எடுத்தார், கூட்டிகிட்டு போனார். ஆனால் பாருங்கள்,
வாழும் போதையும் ராஜாக்கு கீழே ஒரு ராஜாவின் சந்நிதியில் வச்சாரு. அவருக்கு மரணத்துக்கும் போதும் அவருக்கு ஆசீர்வாதம் தான் யோசேப்புக்கு. அவர் எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறதுனால பாருங்க, வாழும் போதே அவருக்கு பாருங்க 20 வெள்ளிக்காசு தான் கொடுத்தாங்க, வித்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, 20 வெள்ளிக்காசு தான் வித்தாங்க. ஆனா அவர் போயிட்டு அங்க இடத்துல ராஜாவுக்கு கீழே சிம்மாசனத்தில் அங்க உட்கார்ந்து இருக்கும் போது தன்னுடைய சகோதரங்கள் எல்லாம் அங்க வந்து நின்ன போது அவர்கள் வெள்ளி பொண்ணு அவளுக்கு எடுத்த பெரிய ஆபரணங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. எதுக்கு? பஞ்சக்காலம் அங்க வந்துருச்சு, அவளுக்கு தானியம் வேணும், கொண்டு வராங்க. அதை கொண்டு வந்து 20 காசுக்கு வித்தவன் கிட்ட உட்கார்ந்து பல வெள்ளி காசை கொடுக்கறதுக்கு இப்ப தயாரா இருக்கிறாங்க. பலதை கொடுத்து அதை வாங்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா இந்த 20 காசுக்கு சேல்ஸ் ஆனா பார்த்தீங்களா, 20 காசுக்கு சேல் ஆனால் பார்த்தீங்களா, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் எடுத்து அவன் பையிலேயே போட்டு தானியத்தையும் கொடுத்து இதை கொண்டு போ அப்படின்றான். எதுக்கு பார்த்தீங்களா? எதுக்கு? நீ என்ன பொண்ணு இதில் போடாமல் இருந்திருந்தீன்னா நான் கண்டவர் உயர்த்திருப்பாரா? என்னை 20 காசுக்கு நீ விற்காமல் இருந்திருந்தீன்னா, என்னை அவமானப்படுத்தாமல் இருந்திருந்தீன்னா, வனாந்திரத்தில் தூக்கின்னு போய் நான் போடாமல் இருந்திருந்தீன்னா உன் கூட நானும் இப்படி போய் உட்காந்துருப்பேன். அங்கே ராஜா இடத்துல வேற யாராவது உட்காந்து, ராஜாக்கு கீழே பொறுப்பாளராக வேற யாராவது உட்காந்துருப்பாங்க. உங்களோட ஒருத்தனா நானும் இப்படி தான் உட்காந்துருக்கணும். இன்னைக்கு நான் கொடுக்குறேன், நீ வாங்குற 20 காசு, 20 வெள்ளி காசுக்கு வேல்யூ தான் நானே. இப்போ என்னோட வேல்யூ என்ன? இப்போ என்னோட வேல்யூ என்ன? உங்ககிட்ட இருக்கிற வெள்ளி பொண்ணு இதெல்லாம் முக்கியம் இல்லை. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும்ல, தானியம் வேணும்ல, அது இருந்தால் தானே நீ இது முதல்ல இதை அனுபவிக்க முடியும். அதை கொடுக்குற உனக்கு, அதை கொடுக்குறேன். உன் வெள்ளி பணமும் வேண்டாம், சாப்பாடு இருந்தா தானியம் தான். அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வனாந்திரத்திலிருந்து ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்குறார் பாருங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் பாருங்க. வனாந்திரத்தில் படிக்க வேண்டாம். வனாந்திரத்தில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள்லாம் நிறையா இருக்குது, நம்ம அதை விட்டுருவோம். ஒரு சிலதை அப்படியே சொல்லிட்டு போகிறோம். வனாந்திரத்தில் 5 அப்பம் 2 மீனை கொண்டு ஆண்டவர் 5000 பேருக்கு போஷிக்கக்கூடிய வல்லமை உள்ள என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள். வனாந்திரம் தான், எதுவும் கிடைக்காது தான். அங்கேருந்து ஒரு 12 கூட நிறையா மீதியை எடுக்க கர்த்தர் கிருபை செய்தது பாருங்கள். யாத்திரையாகமும் 14:16 படிங்க. 14:16 யாத்திரையாகவும் 14:16. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்போது இஸ்ரவேலின் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி. இது அப்படியே சொல்லுவோம், நமக்கு தெரிஞ்ச சம்பவம், ரைட்டா? ஹல்லேலூயா. மோசேவை ஆண்டவர் வழிநடத்தின சம்பவம் இல்லையா? மோசேவை ஆண்டவர் வழிநடத்தி கூட்டிட்டு போகிறது, செங்கடல் வரைக்கும் கொண்டு போயிட்டாரு. வனாந்திரத்தில் இருக்காரு. பின்னாடி பார்வோன் சேனை பின்தொடர்ந்து வருது. இந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது. எதிர்த்தாப்புல செங்கடல் நிற்குது. பின்னாடி பார்வோன் சேனை தனித்து விடப்பட்டது. தனித்து விடு பாலைவனத்தில் ஒரு வனாந்திர வாழ்க்கை, வனாந்திரத்தில் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. ஆனால் அந்த இடத்துல மக்கள் எல்லாம் வந்து முறுமுறுக்கிறாங்க. நாங்கள் அங்கேயே இருந்திருப்போமே, இங்கே இவர் கையால் சாகிறதுக்கு நான் அங்கேயே இருந்திருப்போமே. ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க. அன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை மோசேவனுடைய வாயிலிருந்து வருகிறது. வார்த்தை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் வருகிற வாயிலிருந்து வருகிற சொல் பேசுறது பாத்தீங்கன்னா மோசே பேசுறாரு. 13ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தருடைய ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அவர் சொல்றத பாருங்க. இப்பொழுதே அது உன்னை. ஹல்லேலூயா. வசனத்தை படிங்க. ஃபர்ஸ்ட் வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும். இப்பொழுதே அது தோன்றும். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறது பாருங்க. அந்த 13ஆம் வசனத்துல பாருங்க, மறுபடியும் அதை படிங்க. இதோ நான் புதிய காரியத்தை 13ஆம் வசனம். யாத்திரையாகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நின்று கொண்டு கர்த்தருடைய அற்புதத்தை பாருங்க, அவர் செய்கிற அற்புதத்தை பாருங்கள். இன்று காணந்த எகிப்தியரை இனி இந்த கஷ்டத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆண்டவர் அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டார். நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் விருப்பப்படுகிறார். நம்ம இப்போ பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் மேல முழுசா நம்பிக்கை வச்சு நம்ம பெற்றுக்கொள்வது மட்டும்தான் பேலன்ஸ். ஆண்டவர் நம்மளை வித்தியாசமாக
கடந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுமா இல்லையா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஹாஸ்பிட்டலைஸ்டு, நிறைய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பிழைக்க முடியுமா முடியாதான்னு இருந்தோம். அன்றைக்கு இருந்து நம்மளோட சூழ்நிலையில் ஆண்டவரை நம்ம மறந்துருப்போம், நிச்சயமாக மறந்துருப்போம். ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரே, என்னை இப்படி கைவிட்டுட்டாரே, வனாந்திர வாழ்க்கை. அங்கேருந்து ஒரு வழி, யார் மூலமாவது வழி, கர்த்தர் மனிதரை கொண்டு ஒரு வழி, அங்கேருந்து ஒரு வழியை காமிச்சு கூட்டிகிட்டு வர்றாரு. கர்த்தர் மேலே இருக்கிற சில நேரம் அந்த மாதிரி தோணுது. வனாந்திர வாழ்க்கை, அங்கேருந்து ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்குறார். அவாந்திர வழிகளில் ஒரு ஆறை கர்த்தர் உருவாக்குறார். அங்கேருந்து ஒரு வழியை காமிச்சு இன்றைக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்த கர்த்தருக்கு இனிமேலும் நடத்த என் ஆண்டவரால் நிச்சயமாக முடியும். அவாந்திர வழியிலையும் வழி நடத்துவார், எங்கேயும் வழி நடத்துவார். நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது அமர்ந்து ஜெபம் பண்ணலாம், அது போதும். அமர்ந்திருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் இன்று கண்ட எகிப்தியரை என்றும் காண மாட்டீர்கள் சொன்னதுக்கு என்ன வேல்யூ தெரியுமா? இன்று காணும் எகிப்தியரை நீ என்றும் காண மாட்டீர்கள் ஆண்டவர் சொன்னார். பார்த்தீங்களா? அதில் என்ன சொன்னார் பாருங்க, நீங்கள் பார்ப்ப, ஆனால் நீ நம்பல இல்லையா, அதனால அங்கே விற்கப்படுகிறத நீ பார்ப்ப, ஆனால் நீ அதை அனுபவிக்க மாட்டேன்னு சொன்னார். இங்கே என்ன சொல்றாரு பாருங்க, இன்று காணும் எகிப்தியரை இனி நீங்க காண மாட்டீங்கன்னு சொன்னார் இல்லையா? அப்படியே 30வது வசனம் படிங்க. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு அங்கிருந்து ரட்சித்த, எகிப்தின் கையிலிருந்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். இனி காண மாட்டேன்னு சொன்னது நடந்துச்சா? ஹல்லேலூயா. நம்ம துன்பம் எல்லாம் செத்து போச்சா? நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் நீங்குச்சா? அவர் சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் போயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போதும் நினைக்கிறேன் இன்னும் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆசீர்வாதமான வார்த்தைகள், கர்த்தருக்கு ஏராளமான வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டே இருக்கிறாரு. படிக்க 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 உள்ளமெல்லாம் பொங்குது. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இவ்வளோ செய்வாரா? எனக்கு தெரிந்திருந்தாலும் மறுபடியும் படிக்க 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 புதிதானவைகளை நீ காண்பாய். பழசல்ல, படிக்க படிக்க மறுபடியும் புதிதானவைகளை காண்பாய். நீ புதிதானவைகளை காண்பாய், இதிலும் மேலானவை காண்பாய். அதிசயத்தக்க தேவன் நம்மளோட இருக்கும்போது இன்னும் ஆசீர்வாதம், இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. ஆசீர்வாதமான வசனங்களுக்கு பஞ்சமா? நம்மளுடைய வேதத்தில் பஞ்சமா? நம்ம ஆசீர்வாதமான வசனங்களுக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய ஆண்டவர் நிச்சயமாக ஆணித்தரமாக நான் சொல்லுகிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால எல்லாம் ஆகும். 115 சங்கீதம் 115ஆம் சங்கீதத்தில் பாருங்க, 13, 14, 15 எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. முடிச்சிடலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம் உள்வாங்கி நீங்க படிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்களே கை தட்டுவீங்க. உங்க கர்த்தருக்கு பயப்படுற பெரியோரையும் சிறியோரையும், இங்க இருக்கிற குழந்தை முதல் பெரியவர் வரை உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு அளிக்கிறாரு. நல்லா பாருங்க, வனாந்திர வழியிலிருந்து ஒரு வழியை உண்டாக்கிட்டாரு. நமக்கு ஒரு வழியை உண்டாக்கிட்டாரு. இப்போ அவர் சொல்றாரு, பூர்வமானதை சிந்திக்காத, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் கர்த்தராகிய நான் ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே நமக்கு தோன்றும், நம்முடைய வாழ்க்கையில் அது நிலவேறப்படும். சந்தோஷமா இருக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு போவீங்க நான் நம்புறேன். நிம்மதியா வீட்டுக்கு போவீங்க நம்புறேன். கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு நம்பி நிம்மதியா நீங்க வீட்டுக்கு போவீங்க நம்புறேன். உன் கையின் பிரயாசத்தை அழகா நீங்க சாப்பிடுவீங்க. எதுவும் நஷ்டம் வராது, நம்மளுடைய பணம் நஷ்டம் வராது, ஒண்ணுமே இல்லை. ஒரு டெங்கு ஃபீவர்னு சொல்றாங்க, பிளேட்லெட்ஸ் கம்மியாகுதுன்னு நம்மளை பயம்படுத்துறாங்க. பிளேட்லெட்ஸ் கம்மியாகுதுன்னு சொல்லி பயம்படுத்து 1 லட்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே கம்மி தான். ஆக்சுவலாக 1.5 லட்சத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அது 1 லட்சத்துக்கு கொஞ்சம் கீழே இருந்துச்சுன்னா நம்மளை டாக்டர்ஸ் பயம்படுத்தி கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் 40,000 30,000ன்னு பிடிங்கிடுறாங்க. ஹல்லேலூயா. நம்மளுடைய காசு நஷ்டமாகுது. ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் நமக்கு ஒரு பூஸ்ட், எனர்ஜி பூஸ்டர் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. நீங்கள் வேணால் பாருங்கள், குளுக்கோஸ் மட்டும்தான் ஏறும். ஆனால் 40,000 50,000 இந்த வருஷம் அதெல்லாம் இருக்கக்கூடாது நமக்கு. ஹல்லேலூயா. அந்த நஷ்டமாகக்கூடாது. என் பணம் நஷ்டமாகக்கூடாது. எனக்கு கர்த்தர் கொடுத்த பணம், நான் உழைச்சி கஷ்டப்பட்டு என்னுடைய வேர்வை நான் சிந்தி உழைச்ச பணம் நஷ்டமாகக்கூடாது. என் பணம் நஷ்டமாகக்கூடாது. அது என் பிள்ளைகளுக்கு போய் சேரணும். அது எங்கே எனக்கு பிரயோஜனமாக அது வேணும், என் பிள்ளைகளுக்கு நான் சேர்த்து வைக்கணும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே அந்த பிள்ளைய நான் அந்த பணத்தை எல்லாம் அடிச்சுட்டு நான் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது. என் கண்களால் அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும். என் பிள்ளைகள் நல்லா வாழ்கிறத நான் பார்க்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நானும் வாழணும். என் மனைவி, நானும், என் மனைவி, என் பிள்ளைகள், என் குடும்பத்தார் எல்லாரையும் கர்த்தர் புதிய காரியத்தை காண செய்வார். ஹல்லேலூயா. ஒற்றுமையான வாழ்க்கை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எழுந்திருக்கலாமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்கள். இந்த வருடம் பிரச்சனை அதிகமா இருக்குதுங்க, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அதிகமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு நான் சொல்லலை. சுற்றி நிறைய பிரச்சனை இருக்கும். சுற்றி இருக்கிற பிரச்சனை இல்லை, ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய காரியத்தை, ஹல்லேலூயா, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தை, ஒரு வேலை அடைத்து நம்மளை பாதுகாத்துக்குவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறது நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. அவர் தட்டி சொல்றார், கர்த்தராகிய நான் அதுக்கடி உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அப்போ பிரச்சனை இருந்தால் தானே நம்மளை காப்பாற்றுறாரு. நல்லா நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வசனம் எல்லாம் நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை காப்பாற்றி, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, நம்மள பிரச்சனைல கண்டிப்பா வரும், அதுல இருந்து நம்மளை காப்பாற்றுவார். அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவாரு. இன்னது தேவைன்னு சொல்லி கொடுப்பாரு. இன்னது தேவை, கடன்ல அன்னைக்கு என்ன தேவை, கடன்ல அடைக்கணும், பிரச்சனையில் இருக்கிறேன், அந்த தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திப்பேன்னு சொல்றாரு. ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு நமக்கு சேதம் வராதுன்னு சொல்றாரு. நமக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்றாரு. வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை தருவேன்னு சொல்றாரு. உனக்கு அது சேதப்படுத்தாது. பிரச்சனை வரும், ஐயோ வனாந்திர வாழ்க்கையா இருக்குதே, என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தோணலாம். ஆண்டவர் சொல்றது பாருங்க, உனக்கு சேதப்படுத்தாது. அடிக்கடி ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடி, ஒருவனும் இந்த உலகத்துல ஒருவனும் என்னை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு 10 நிமிடம் டைம் இருக்கு நமக்கு இன்னும். ஹல்லேலூயா. ஒரு 10 நிமிடம் பாஸ்டர் தேவப்பிரகாசம் அவர்கள் நம்மளுடைய சபையை இன்னும் அடுத்த நிலைக்கு இன்னும் நல்ல முறையில் ஒரு உற்சாகமாக ஆராதிச்சுட்டு ஒரு 10 நிமிடம் இந்த இடத்த விட்டு கடந்து போகணும்னு ஆசைப்படுறேன். பாஸ்டர் தேவப்பிரகாசம் மைக் கொடுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நல்லா துதிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்திருங்க. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு நன்மை செய்திருவார். புதிதானவைகளை காணணும்னா இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கணும். ஆண்டவரை முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். அது இப்பொழுதே தோன்றும், அது இப்பொழுதே தோன்றும், அது இப்பொழுதே தோன்றும், அது இப்பொழுதே தோன்றும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர், நீ சொன்னதை செய்கிறவர், நீ சொன்னதை செய்கிறவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. ஓ, முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், முந்தினவர்களை நினைக்க வேண்டாம். புதிய காரியங்கள், புதிய ஜீவ ஊற்று, ஒரு புதிய ஜீவ ஊற்று, ஒரு பேரின்ப நதி, ஒரு பேரின்ப நதி ஆறாக பாய்வதாக, ஆறாக பாய்வதாக, ஆறாக பாய்வதாக. குறைவுகள் நீங்குவதாக, குறைவுகள் நீங்குவதாக, குறைவுகள் நீங்குவதாக. துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக, துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக, துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. நீ சுகமாயிருப்பாய், நீ சுகமாயிருப்பாய். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறதை போல, உன் ஆத்துமா வாழ்கிறதை போல நீ சுகமாயிருப்பாய், நீ சுகமாயிருப்பாய். உன் நாள் முழுவதுமாக, உன் வாழ்நாள் முழுவதுமாக, உன் வாழ்நாள் முழுவதுமாக. Jesus, hallelujah, hallelujah. அழைத்த தெய்வம் நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே, அழைத்த தெய்வம் நீர் உண்மை உள்ளவர்.
நீர் அந்தபடியே செய்கிறவர் ஆண்டவரே. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்குகள் நீரூற்றால் நிரப்பப்படும். பள்ளத்தாக்குகள் நீரூற்றால் நிரப்பப்படும். பள்ளத்தாக்குகள் நீரூற்றால் நிரப்பப்படும். ஓ கர்த்தருக்கென்று வழி ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கென்று வழி ஆயத்தப்படுத்துங்கள். வாய்க்காலை வெட்டுங்கள். நான் நிரப்புவேன், நான் நிரப்புவேன், நான் நிரப்புவேன், நான் நிரப்புவேன். உன்னோடு கூட இருந்து, உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் அது பெரியதாயிருக்கும், அது பெரியதாயிருக்கும், அது பெரியதாயிருக்கும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் தாட்சி அடையே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டு கொண்டு போய், ஓ புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டில் கொண்டு போய் நீர் எங்கள் தாகத்தை தீர்க்கிறீர் ஆண்டவரே. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் 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 நான் பயப்படேன் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கரம் எங்களை நடத்துகிறது, உமது கரம் எங்களை தாங்குகிறது, உமது கரம் எங்களை ஏந்துகிறது, உமது கரம் எங்களை தப்புவிக்கிறது. சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர் ஆண்டவரே. என் தலையெண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறீர். ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. ஒரே மனதாய் ஒரே சத்தத்தோடு கரங்களை தட்டி, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சொல்வோம், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சொல்வோம், குறைவில்லையே. ஆமென், குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூறவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூறவில்லையே. கோடி சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூறவில்லையே. எதிரிகள் முன் வீரந்தொன்றை ஆயத்தம் செய்திடுவார். எதிரிகள் முன் வீரந்தொன்றை ஆயத்தம் செய்திடுவார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்திடுவார். வேறு என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்திடுவார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்திடுவார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூறவில்லையே. ஆமென், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூறவில்லையே, கூறவில்லையே, கூறவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூறவில்லையே. கோரி கூறவில்லையே, கூறவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூறவில்லையே, கூறவில்லையே, கூறவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூறவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூறவில்லையே. அம்மன், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூறவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூறவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூறவில்லையே. முந்தினங்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன்,
அவர்கள் இப்பொழுதே தோன்றும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினே, இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள், இவர்களின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவார்கள், இவர்களின் சித்தத்தை செய்வார்கள், இவர்களின் திட்டத்தை நிறைவேற்றுவார்கள். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை யாவரையும் புதிதானதை காண செய்வாராக. ஹல்லேலூயா.